கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை யோவான் அதிகாரம் 14 வசனம் 16. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய வார்த்தைகளின்படி நடந்து அவருக்கு பிரியமுள்ளவர்களாய் நாம் வாழும்போது அவர் தேற்றரவாளனாய் நம்முடனே கூட இருந்து நம்மை போதித்து நடத்துவார். யோவான் 14:16 நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார் என்று சொல்லப்பட்டுள்ளது. வார்த்தையாகிய தேவன் நமக்காக மனிதனாய் இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். நம்மை போதிக்கும்படியாக அவர் வந்து வாழ்ந்து அடிச்சுவடுகளை நமக்காக வைத்து நாம் எப்படி வாழ வேண்டும் என்று கற்பித்து நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து நமக்காக அவர் இரத்தம் சிந்தினார். அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட நாம் இன்னும் பாவ வழிகளில் விழுந்து விடாதபடிக்கு, பாவம் செய்து நரகாக்கினை அடையாதபடிக்கு நமக்காக நம்மோடு கூட இருக்கும்படியாக தேற்றரவாளனாய் பரிசுத்த ஆவியானவராய் அவர் நமக்குள் வாசம் செய்கிறார். நாம் தவறு செய்யும்போது நம்மை போதித்து அந்த தவறை நாம் செய்யாதபடிக்கு நம்மை பாதுகாக்கிறார். அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். உலகம் அவரை அறியாதிருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. நாம் அவரை அறிந்திருக்கிறபடியால் அவர் நமக்கு சத்தியத்தை போதித்து சத்தியத்தின்படி நம்மை நடத்துவார். அவர் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஒவ்வொரு நொடியும் நமக்குள் இருந்து போதித்து நடத்துவார். ஆகவே தேற்றரவாளனாகிய அவரை பெற்றுக்கொண்ட நாம் முடிவு பரியந்தம் அவருக்குள் நிலைத்திருக்க வேண்டும். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே நாம் முடிவு பரியந்தம் நிலை நிற்க வேண்டுமானால் அவர் நமக்குள் கிரியை செய்ய இடம் கொடுக்க வேண்டும். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே நமக்குள் வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடிக்கு அவர் நமக்கு போதிக்க, அவர் நம்மில் வாசம் செய்ய நாம் இடம் கொடுப்போம். அவர் நம்மை நீதியின்படியும் சத்தியத்தின்படியும் நடத்தி நாம் அவரோடு என்றென்றும் ஜீவிக்கத்தக்கதான கிருபைகளை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே சத்திய ஆவியாகிய நீர் எங்களுக்குள் வாசம் செய்யத்தக்கதான பாத்திரவான்களாய் நீர் எங்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் நீர் போதிக்கிற வார்த்தைகளின்படி நடக்கத்தக்கதான கிருபைகளை நீர் எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களோடு கூட இருந்து நீர் எங்களை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கின்றோம். பரலோக ராஜ்யத்தை நாங்கள் சுதந்திரித்து கொள்ளத்தக்கதான கிருபைகளை நீர் எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.